வாங்க இன்னைக்கு சொர்ணம் கிச்சனில் சாஃப்டான வெந்தய இட்லி தோசை மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன்ஸை ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இது வந்து உளுந்தே இல்லாமல் இட்லி தோசையில் நல்லா சாஃப்டாக வரும். இந்த வெயிலுக்கு இந்த தோசையெல்லாம் குளிர்ச்சியாக இருக்குது. இதில் 1 டம்ளர் இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன், 5020. நீங்கள் எந்த அரிசி வேணாலும் போட்டுக்கலாம் இட்லி அரிசி. இதில் 1 காப்படி எடுத்துருக்கிறேன். 1 காப்படிக்கு இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் வெந்தயம். ஒரு 8 மணி நேரம் ஊறணும், நைட்டு ஊற வச்சிடணும். அரிசி வெந்தயத்தையும் நைட்டே ஊற வச்சுட்டேன். தண்ணி ஊற்றி கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கிறேன். இந்த தண்ணியோட ஆட்டி எடுத்துக்கலாம். இது நீங்கள் கொஞ்சம் ஆட்டுறதா இருந்தால் மிக்சிலேயே ஆட்டி எடுத்துக்கலாம். நான் இப்போ இட்லிக்கு ஆட்டுறதுனால அந்த கிரைண்டர்லேயே போட்டு ஆட்டுறேன். இது வந்து கொட்டமுத்துன்னு சொல்லலாம், ஆமணக்குன்னு சொல்லுவாங்க. இந்த விதையை வச்சுதான் விளக்கெண்ணெயில் ஆட்டி எடுக்கிறாங்க. இது லேசாக உடச்சிட்டு இந்த பருப்பை மட்டும் உள்ளே இருந்து எடுத்துக்கலாம். இது பெரிய முத்தா இருந்ததுன்னா ஒரு நீங்கள் 5-6 போட்டால் போதும். இது சின்ன கொட்டையும் காட்டி நான் ஒரு 8 எடுத்துருக்கிறேன். இவர் லேசாக தட்டி எடுத்துக்கலாம். ஸ்பீடாக தட்டினீங்கன்னா உடஞ்சிரு. லேசாக தட்டணும். இந்த மாதிரி இந்த தோல் எல்லாம் இல்லாமல் எடுத்துக்கணும். இந்த தோல் உள்ளே போகக்கூடாது, இது அறவிடாது. இது கெட்டியாக இருக்குது, அப்படி குத்துற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி சுத்தமாக தோல் இல்லாமல் எடுத்துக்கணும். மாவரைச்சி கிரைண்டரு அதுலேயே போட்டு ஆட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த கொட்டமுத்தை போட்டுக்கலாம். இது அரைக்கிட்டு நல்லா அரை விட்டுடுச்சு. அரிசி போட்டுடலாம். நீங்கள் அந்த ஊற வச்ச தண்ணியை உள்ளே ஊற்றிடணும். பத்திலினா வேறு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைக்கிட்டு இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிடுது. நல்லா அரை விட்டுடுது. இப்போ இட்லிக்கு ஆட்டின மாவு இது 1 கரண்டி போட்டுக்கலாம். அரிசி உளுந்து அரைச்சி எடுத்த மாவு இது நான் சிகப்பரிசி போட்டு அரைச்சி எடுத்துருக்கிறேன். இது 1 கரண்டி போட்டுக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் போட்டு ஒரு சுத்து விட்டு தோண்டி வச்சுக்கலாம். ஒரு 7-8 மணி நேரம் ஆனால் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா புளிச்சுக்கு. நீங்கள் இதுக்கு மேலே வைக்கிறதுனால ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். வெந்தய மாவு இந்த அளவுக்கு நல்லா புளிச்சிடுது. நல்லா நுரையோடு இருக்குது பாருங்க. இந்த அளவுக்கு நம்ம இது இட்லி ஊற்றிடலாம். இந்த வெந்தய இட்லி தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சிடணும். எலுமிச்சந்தோல் போட்டிருக்கிறேன். இது அந்த பானை கருப்பு ஆகாமல் நல்லா வெள்ளையாக இருக்குது. இதுக்கு மட்டும் தண்ணி நல்லா கொதிச்சிடணும். ஒரு 1/4 ஸ்பூன் ஒரு பேக்கிங் சோடான்னு கூட தண்ணி கரைச்சி ஊற்றிக்கலாம். இட்லி நல்லா உப்பி வரும். மூடி போட்டுடலாம். ஒரு 15-20 நிமிஷம் ஆகட்டும். வெந்தய தோசை ஊற்றிடலாம். இது இந்த வெயிலுக்கெல்லாம் வெந்தய இட்லி தோசை இதெல்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்குது. ரொம்ப பசி நல்லா இருக்குது. இது மாதிரி ஊற்றி அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். வெந்தயம் கொஞ்சம் ஊற்றி மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். கொஞ்சம் வேகணும் பாருங்க. அப்படியே சாஃப்டான வெந்தய தோசை. இதுக்கு அரைச்சி வச்ச குழம்பெல்லாம் நல்லா இருக்கு. மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, தக்காளி குழம்பு அரைச்சி வச்சது நல்லா இருக்கு. கொத்தமல்லி சட்னி, தேங்காய் சட்னி இதெல்லாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கு. ஒரு 15 நிமிஷம் ஆயிடுது. நல்லா வெந்துடுது. எடுத்துடலாம். அப்படியே சாஃப்டான இட்லி நல்ல பஞ்சு மாதிரி இருக்குது. தக்காளி சட்னியும் கொத்தமல்லி விதை சட்னி அதுதான் செஞ்சுருக்கிறேன். அதை சாப்பிட போகிறோம். இப்போ டேஸ்டான வெந்தய இட்லி தோசை ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.